எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் ஏதோ மாடு அவுத்துட்டு வந்து சுற்றுது போல. ஆமாம் ஆமாம், ஒரு நிமிஷம் லைட்டம் ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருங்க, ஏதாவது பேசி பார்ப்போம். நீங்கள் யார்? ஹலோ, இந்த இடத்துல ஒரு பொண்ணு, அதாவது அவங்க பேர் சரியான ஞாபகம் இல்லை, பிரியான்றாங்க, சில பேர் வேற பேர் சொல்றாங்க, அந்த பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணை இந்த இடத்துல வச்சு அபியூஸ் பண்ணி மர்டர் பண்ணதா சொல்றாங்க. நீ யாரு? கிட்ட வரலாமா? நம்ம ரிச்சுவல் பண்ண போகிறோம். ரிச்சுவல் பண்ணும்போது நம்ம இந்த சைட்லேருந்து என்ன வேணால் நடக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆனாலும் பக்கத்துலேயே இருங்க, யாரும் தனி பிரித்து போயிட வேணாம். இங்கே இருக்கிற ஆன்மா, நீங்கள் ஆணா இல்லை பெண்ணா? ஆணா இப்படி போங்க, பெண்ணா இப்படி போங்க. உடனே ரெஸ்பான்ஸ். இருங்க கேப்சர் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கேப்சர் ஆகட்டும். கைஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மோசமான இடத்துக்கு போக போகிறோம். இந்த வாட்டி நம்மளோட டீமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க போது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அந்த இடம் ஒரு பிரம்மாண்டமான 5 ஸ்டார் பில்டிங்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த இடம் வந்து லக்ஸரியான வில்லாஸ், அதாவது ஒரு 50க்கும் மேற்பட்ட பில்டிங் தனித்தனி வில்லாஸ் மாதிரி ரெடி பண்ணதா சொல்கிறாங்க. சில மர்மமான மர்டர்லாம் அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே நடந்தது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு போக சொல்கிறேன். அப்போ ஸ்டார்ட் பண்ணு காரை. ஹாய் गाइस, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாத்தையும் பார்த்து. ஓகே ஸ்டார்ட் பண்ண, நம்ம போகலாம். அங்கே வர வெயிட் பண்ணியிருக்காங்க பசங்க. சீசர் பாய். ஓகே சீசர் பாய். போயிட்டு வாங்க, டாடா. ஓகேப்பா, வரேன். நம்ம சின்னவன் இங்கே இருக்கா பாருங்க. எடுப்பா போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நான் 5 பேர் பிளான் பண்ணியிருந்தோம். இந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம்ன்றனால ரிச்சுவல்ஸ்லாம் சில இது பண்ணணும்ட்டு. நேற்று நைட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு வாசுக்கு. இங்கே உங்களுக்கே தெரியும் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குன்ட்டு. காலையில் எழுந்திரிச்சோன்னா சரியான காய்ச்சி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, பிளானை ட்ராப் பண்ண வேணாம், வீடியோஸ் வேறு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கமெண்ட்ல வேறு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்கன்ட்டு நீங்களாச்சும் இப்போ எடுத்துகிட்டு வந்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருவாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் போகிறப்ப நானும் வந்துடுறேன், எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம பிளான் பண்ண மாதிரி எடுத்துடலாம்னு சொல்லியிருக்கான். ஆனால் இன்னொன்று சொன்னால், நான் இல்லைன்றனால நீங்கள் அப்படி எடுக்காமல் வந்துடணும்னு நினைக்காதீங்க. ஃபுல்ஃபில்லாக எப்பவும் போல அந்த ரிச்சுவல் நம்ம பிளான் பண்ண மாதிரி ரிச்சுவல் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொன்னா என் மைண்டுக்குள்ளே அது ஒன்று தான் தோணிக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் ஃபுல் எங்கேஜிங்காக அந்த வீடியோ எடுக்கணும், எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும், எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இருக்கு. இன்னொன்று, அந்த இடத்துல நடந்த சம்பவம்லாம் ரொம்ப மோசமான சம்பவங்கள். நான் போக சொல்கிறேன். காய்ஸ், இப்போ நம்மளோட அடுத்த டீம்மேட் வந்துட்டு இருக்காரு, உங்கள் எல்லாத்தோட ஃபேவரட் ஷெஃப். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயில எச்சுதான் ஊரும். எதுக்கு உனக்கு காரி துப்புறதுக்கா? வா நண்பா ஏர் நண்பா, அங்கிட்டு போய் பேசிக்குவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இன்னொருத்தவர். லெட்ஸ் கோ. இல்லப்பா, கீழே அங்க மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மட்டும் தான் மாமாவா இல்லை? பசங்களாம் அப்படி கூப்பிட்டு பழகிருச்சு. சித்தப்பு மாமான்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவ்வளோ அட்டாச். நேரா அப்படியே லெஃப்ட்ல திருச்சி அழகா தெரியுதுல்ல. இந்த வெளிச்சம் எல்லாம் இருட்டாகி நம்ம கண்ணுக்கே வெளிச்சம் தெரியாத அளவுக்கு ஒரு இருட்டுக்குள்ள நம்ம போக போறோம். அதுவும் ரொம்ப மோசமான இடம். ஆமா, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹலோ, எங்கண்ணே? நான் எங்க இருக்கேன்? நான் வந்துட்டேன் சங்கீதாஸ்ல. சங்கீதாஸ் தாண்டி வரட்டா? பார்த்துட்டேன். ஓகே, நீங்களா? ஏறுங்க கிளம்ப போலாம். தள்ளி விட்டாடா போக முடியும்.
நல்லா இருக்குடா ஃப்ரேமு. ஒட்டுக்காளி சேவல் சிக்குது. என்னடா அடிக்கிற? குளிர்தான் என்ன? ஜாலியா இருக்கா உனக்கு? வா வா. போலாம் போலாம். கூலிங் ரொம்ப இருக்கா? குளிருது. அவன் அப்படியே கட்டி பிடிப்பான். ஆக்சுவலா இந்த இடத்தோட ஸ்டோரி வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த இடத்தோட ஸ்டோரி கேட்டோன்னா எனக்குமே ரொம்ப பயமாயிருச்சு. எங்களுக்கு ஒருத்தர் இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அந்த ஆடியோ நான் போடுறேன் கேளுங்க. ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போட்டுருக்காங்கண்ணா. சரி. அதை கொண்டு போட்டுனால அது அந்த இடத்துல இனிமேல் இந்த ஆத்மா இருக்கு. அதனாலதான் அந்த இடம் நைட்டு 10 மணி ஆனா இல்லீகல் கூட யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கண்ணா. ஓனர் இறந்துருக்காங்கண்ணா அந்த இடத்துல. எப்படி? அந்த இடத்துல ஏதோ லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்ல அந்த மாதிரி இறந்துருக்காங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. What is up guys, back with another video. Actually guys, இந்த இடம் வந்து ரொம்ப மோசமான இடம். நான் உங்கள்கிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். உள்ள வரும்போதே 2-3 சவுண்டு, மாடு கழுத்துல மணி மாட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி சவுண்டு எங்களுக்கு கேட்டுச்சு. இப்போ கூட கேட்குது, லாங்கில் கேட்குது. இந்த பில்டிங் எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மரண பீதியில் இருக்கும். இந்த இடத்துல இந்த பில்டிங் மட்டும் தான் இருக்குது. சுற்றி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு எதுவுமே இல்லை. ஆமாம், பில்டிங்குள்ளே வரதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு இந்த ரோட்டை பிடிச்சி வர்றதுக்கு. இங்கேருந்து ஊருக்கு போனாலும் கொள்ள தூரத்தில் எனக்கு கண்ணுக்கு தெரியும் ஒன்று கூட தெரியல. சுற்றி வேணா பாருங்களேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. காடு மட்டும்தான். போன மாதிரி வச்சுடா. நானும் வந்தப்போ கவனிச்சேன். சவுண்டு மட்டும் கேட்டுச்சுப்பா ஏதோ. சரி, இந்த இடத்தோட ஸ்டோரி சொல்லிடுவோம் முத. ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி இவங்களுக்குமே தெரியாது, நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த இடத்த ஒரு மனுஷன் வாங்கி 5 ஸ்டார் பில்டிங் கட்டலான்ற பிளான்ல ஆக்சுவலாக நிறைய பேர் 5 ஸ்டார் பில்டிங்ன்றாங்க. சில பேர் வந்து லக்ஸரியான இல்லா, அதாவது ரெசார்ட் சொல்லுவாங்களா, ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரெசார்ட் அது கட்டுறதுக்கு பிளான் பண்ணதா சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா அது கட்டிட்டு இருக்கும் போதே அவரால் கண்டினியூ பண்ண முடியாம பாதியிலே மர்மமா இறந்து போயிட்டாரு. இத்தனைக்கும் ஒரு ரொம்ப வயசானவர்லாம் கிடையாது, சின்ன வயசு தான். அதுக்கப்புறம் அந்த இடத்த கட்டுறதுக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் பிளான் பண்ணி திரும்ப அந்த பில்டிங் ஒர்க் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ண லேபர்ஸுக்குமே சிக்காகி வாந்தி, வாமிட்டு, காய்ச்சல், என்னென்னமோ வைரல் ஃபீவர் மாதிரிலாம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. இதை கண்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயந்துட்டு தான் சொல்றாங்க. பில்டிங் அங்கிட்டு சவுண்ட் வர மாதிரி நண்பா, சுற்றி காடு நண்பா. என்ன நடந்தாலும் எதுவுமே தெரியாது நமக்கு. நடுவில் மாட்டி நிற்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ வர அந்த டிங் 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 அந்த மணி சவுண்டு வேறு நம்ம எப்படியோ மாதிரி ஜர்க்காகிட்டே இருக்கு. அப்படி அவங்க விசாரிக்கிறப்ப தான் அது தெரிய வந்துச்சான். இந்த இடத்துல இவங்க வாங்குறதுக்கு முன்னாடியே, ஆக்சுவலாக இவங்க வாங்கினதுக்கு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு பொண்ணை, அதாவது அவங்க பேர் சரியான ஞாபகம் இல்லை, பிரியான்றாங்க, சில பேர் வேற பேர் சொல்றாங்க, அந்த பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அந்த பொண்ணை இந்த இடத்துல வச்சு அபியூஸ் பண்ணி மர்டர் பண்ணதா சொல்றாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த அவங்க வாங்கவும் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது. சொத்து ஒழுங்கு மேலே இருந்து அந்த பொண்ணை பற்றி பேசிட்டு இருந்தால கரெக்டாக அந்த பொண்ணை சொல்லுவாங்க தானே. பற்றி பேசும்போது சவுண்டு வருதுன்பா. சேஃபாக இருங்கலாம், மோசமான இடம் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்டோரி என்னன்னு தெரியும். இப்போ இங்கே வந்து நீ பாட்டு ஸ்டோரி சொல்கிற எனக்கு பயமாக இருக்குடா. என்ன உனக்காவது ஸ்டோரி சொல்லேன்ற அவங்க என்னை வர சொல்லிட்டு கடைசியில் வாசுவே வரலேன்டா. இப்போ எனக்கு அப்பயே நெஞ்சு நின்றுச்சு. அவங்க கூட வரும்போதே நமக்கு ஏகப்பட்ட சம்பவம் நடக்குது. அவை இல்லாமல் வந்துருக்கோம். சவுண்டு கேட்டுட்டு இங்கே போகிற ஏதோ கருப்பாக இருக்குது. எங்கடா தூண்டுறா மயிறு, கொஞ்ச நேரம் இருறா, எனக்கே பக்கு பக்குன்னு இருக்குடா. இல்லைடா ஏதோ தெரிஞ்சுடா. இன்ட்ரோ ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன், ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அது போல் ஏதோ ஒரு பிளாக்காக ஏதோ ஒரு கிராஸ் ஆன மாதிரி தான் தெரிஞ்சு. டொக்கு டொக்குன்னு கேட்குதுல. நம்ம அங்கே ஃப்ரெண்டு போயிடுவோமா? இல்லை நம்ம முன்னாடி போயிடுவோம். அதாவது ஆரம்பிப்போம். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றது உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். கேட்குதா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ரிச்சுவல் பண்ண போகிறதா உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அது ரொம்பவுமே மோசமான ரிச்சுவல். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நான் செய்கிறப்போ பாருங்கள். என்னடா ரிச்சுவல்? இல்லை அது ரொம்ப உங்களுக்கு தைரியம் சொல்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நானே பீதியில் இருக்கேன். வாசி என்னை திட்டி தான் அனுப்பிச்சி விட்ருக்கேன். இந்த வாட்டி நீ பயந்தினா செத்துருவோட என் கையில் அப்படின்னு இருக்கான். அதனால் நான் உங்கள்கிட்ட வரப்பே சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணுறோம், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறோம். சுற்றி இருக்க ஊர் மக்கள் எல்லாத்துலேயுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் விசாரிச்சப்போ சில இதெல்லாம் சொன்னாங்களாம். அதையும் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன். அந்த பையன் கொடுத்தானா அவங்க பர்மிஷனோட. இன்றைக்கி நாங்கள் 4 பேரும் முழுசாக அந்த வீடியோ முடித்து நாங்கள் வெளியே வரணும். கண்டிப்பாக வருவோம். வீடியோ முடிச்சுட்டு நல்லபடியாக வீட்டுக்கு போயிடுவோம். எல்லோரும் சேஃபாக போயிடலாம். சரியா? இங்கே வந்ததுக்கப்புறம் நீ சொல்கிற முடிச்சுட்டு போயிடலான்ட்டு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கேட்குது. அந்த மணி சவுண்டுக்கு வர வர கிட்ட வர மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியுது, முதல்ல லாங்கில் இருந்துச்சு, இப்போ வர வர கிட்ட கேட்குதுடா. சரி, இங்கே பனி வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. 3 வேறு ஃபுல் 3.
இது என்னமோ தெரியல, நமக்குன்னு அமையிற மாதிரியே இருக்குது. சரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போமா? சரி வாங்க. நான் உங்களுக்கு போக ஃபுல் கதையும் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் உங்கள்கிட்ட வாய்ஸ் ஓவரில் சொல்லி முடிச்சிடுறேன். இல்லை பார்த்து போப்பா. இங்கே நான் சொல்லிடலான்ற ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் வந்தேன். ஐயோ ஸ்டோரி எங்கிட்டும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் பயத்தில் எனக்கு பாதி வார்த்தை வர மாட்டுது. எப்போ போகிறது? சரி போங்க, முன்னாடி நைட் விஷன் மட்டும் எடுத்துக்கினேன். நைட் விஷன் கொடுங்க. பல்ல இருந்தாலும் இருக்கும். ஆனால் எல்லாம் சேஃபாக இருங்க. அப்பு சேஃபாக இரு. உடம்புலாம் வர அப்படி புல் அடிக்குது. இன்னொன்று என்ன தெரியுமா, பேச வர முடியல, ஒரு மாதிரி முடியல. ப்ளஸ் வந்து குஞ்சு அப்படி புரு ஏய் நான் போட்டுருவேன். அப்புறம் வடக்கு கொஞ்சம் தெரியலையா எனக்கும் சூடு. இப்போ சரிங்க கொஞ்சம் நேரத்தில் இதில் போக முடியாதா? நம்ம இப்படி பில்டிங்கில் ஏறியே போய்க்கோம். இல்லைண்ணே போகலாம் வாங்க, என் பின்னாடி வாங்க. எனக்கு இதை பார்த்தா பில்டிங் மாதிரி ஒரு ஃபீல் ஆகல. இந்த தகன மேடைன்னு இல்லை, இந்த பணத்தை எரிக்கிறதுக்கு இந்த சுடுகாட்டில் கட்டி. ஆமாம் எரி மேடை. இவ்வளோ தூரம் பண்ணிட்டு எப்படி இப்படியே பாதிலே அது வரிசையாக இருப்பாங்க. ஆமாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல 50 வீட்டுக்கு மேலே இருக்குது. 50 வீடுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு லக்ஸரி வில்லான்னு கூட சொல்லலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொன்றும் இப்படி யாருமே கட்ட மாட்டாங்க. ஒவ்வொன்றுக்கும் பார்க்கிங் இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ரூம்ஸு, 4 ரூம்ஸு, வில்லா இன்ட்ரு ஹவுஸ் மாதிரி சூப்பராக கட்டியிருந்துருக்காங்க. சவுண்டு கேட்குது பாருங்க, நல்லா சவுண்டு கட்டிச்சு பார்த்தியா? ஆமாம் பக்கத்தில் கேட்குது. அமைதியாரு. சரியாண்ணே கொஞ்சம் நேரம் அமைதியாக போவோம். முன்னாடி போங்க, வழி இருக்குது, நான் லைட் அடிக்கிறேன். போங்க. முன்னாடி போகிறேன் நான் லைட் இதில் அப்புறம் லைட் உங்களுக்கு அடிக்கணும்ல. பார்த்தியா போடே வந்து யாரோ சின்ன குழந்தைங்க மந்து நடுவாங்க, அது மாதிரி அந்த மாதிரி கேட்குதுடா. அந்த பொண்ணு இந்த இடத்தோட ஓனர் மட்டும் இல்லாமல் இது அபண்டன் ஆனதுக்கப்புறமும் சில பேர் சூசைட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அதாவது அபண்டன் ஆயிடுச்சு, யாரும் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தெரிஞ்சு சில பேர் காதல் தோல்வியாலையும் ஃபேமிலி சுச்சுவேஷனாலையும் சூசைட் பண்ணதாக சொன்னாங்க. அவங்களோட ஆத்மா இங்கே இருக்கால், அந்த பிரியான்ற அவங்களோட ஆத்மா இருக்கால், இந்த ஓனரோட ஆத்மா இங்கே இருக்கான்றது எனக்கு தெரியல. நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போம், எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குதுன்னு பார்ப்போம். கேப்சர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணுவோம். சீரியஸாக எனக்கும் இந்த இடத்துல என்ன பண்ணுறது எனக்கும் தெரில. ஏன்னா அவன் எப்பொழுதுமே ஸ்டோரி சொல்லிடுவான், இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இந்த இடத்துல இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லுவான். இங்கே வந்து தான் என்கிட்ட ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ தான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணப்போ தான் எனக்குமே விஷயம் தெரியும் என்னன்றது. சரி வாங்கண்ணே போகலாம். வாங்க அப்புவா போங்க முன்னாடி போங்க, லைட் அடிக்கிறேன். பார்த்து பள்ளம் பார்த்துரா. ஃபஸ்ட்டு வீடியோ வந்தப்பயே எனக்கு வந்து சில இதெல்லாம் பார்த்தேன், ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கோம், எல்லாருமே இருப்போம், எல்லாரும் சேஃபாக தான் வீட்டுக்கு போவோம். நீ பயப்படாத, அன்றைக்கி மாதிரி அழுகாத. யாரும் ஒன்று ஆச்சுன்னா ரெடி 1 2 3 சொல்லி கண்ணை மூடிட்டு ஓடி ஓடலாம், அவனை கீழே விழுந்துருவான். சும்மா இருங்க, அதில் ஓடலாம். சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏதோ உழுவுதுண்ணே, மழை பெஞ்சதுக்கு. எந்த தெரியுமா இல்லை, அந்த ஒரு திரி மட்டும் ஆடுது. அதான் மழை பெஞ்சதில் மேலேருந்து உழுவுது போல், கல் தண்ணி மாதிரி. சரி வாங்க நம்ம அங்கே உள்ளே போயிடுவோம். இங்கேயே ரொம்ப நேரம் நிற்க வேணாம். கார் லாக் பண்ணிட்டியா? எதுக்கு லாக் பண்ணு? ஓகே லாக். சரி வாங்க போங்க அப்போ முன்னாடி போங்க. இந்த சவுண்டு அந்த மணி சவுண்டு ஏற்றிக்கிட்டே இருக்கா, அது ஒரு மாதிரி பதட்டமாக்கிட்டே இருக்கு. டிக் 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 டிக். அந்த போகிற எல்லாத்துலேயுமே சவுண்டு கேட்கும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இது பாரு அப்படியே 5 செகண்ட்ஸ் அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடு நடந்து போகும்போது அந்த சவுண்டு கேட்கும், சவுண்டு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரீசன் எங்களால் இன்னும் ரெஸ்ட் பண்ண முடியல. எப்பயுமே வாசு வருவான், வாசு ஏதாவது ஒன்றுனா வாசு வந்து என்னாச்சு என்ன சவுண்டு ஏற்றலாம் ஆஃப் பண்ண ஏன்னா அங்கிட்டு போனேன். இங்கேயே நில்லுங்க தானே சொன்னேன். எதில் கேப்சர் ஆச்சா அந்த நைட் விஷனில் பேய் எதுவும்? பார்த்து கேமரா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்து ஏய் ஒரு நிமிஷம் ஓடாதீங்க, நான் சவுண்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேனே. இப்போ இங்கிட்ட எனக்கு எங்கிட்டு போகணுமே தெரிய மாட்டேது. நீங்கள் போகாதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க தானே சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணேன். சரி இங்கிட்டு ரூட் இருக்குன்னு இப்படி போனேன், அந்த இடத்துல வந்து ஏதோ ஒன்று பிளாக்ல அப்படி சர்றன்னு எல்லா இதுலையுமே நமக்கு ஸ்லோ மோஷனில் தானே போகும். ஆமாம் சட்டுன்னு போகிற மாதிரி இருந்துச்சுராப்பா. சரி பசராசி ஒரு நிமிஷம், நீ எதுக்கடா கூட போகணும்? இங்கே தானே என் கூட இருக்குன்னு தானே சொன்னேன்.
அவன் நான் அப்படியே போகிறேன்ட்டு பின்னாடி வந்துட்டான்டா. சரி 2 பேரும் ஒரு நிமிஷம் நான் சவுண்டை மட்டும் ஏற்றிடுறேன். வந்ததுலேருந்து இங்கே வேறு லெவல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கள் 4 பேத்துக்கு நாங்கள் மட்டும்தான் சேஃப்டி. நாங்கள் எப்படி இந்த இடத்த சர்வே பண்ணிட்டு இங்கே வந்து ஏகப்பட்ட பில்டிங் இருக்குது. 1 2 இல்லை, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கோஸ்டனு இந்த சைக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனி ஃபுல் வீடாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பயத்தில் நாங்கள் ஓடும் போது கூட நிறையா பில்லரு இது நிறையா இருக்கா, ஏதாவது இடிச்சு ஏதாவது நானாக கூட தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வேறு இடத்துக்குலாம் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு லேண்ட்மார்க் பேர் சொல்லலாம், இந்த லேண்ட்மார்க்கில் இருக்கண்டா அப்படின்ட்டு. இப்போ நீ இதில் எங்கே இருந்தாலுமே எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு. நான் இதில் இருக்கண்டா அதில் இருக்கான்னு சொல்லவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாம் ஒன்றா பக்கத்துலேருந்தே வீடியோ எடுக்கணும். சப்போஸ் பிரிஞ்சு போகிற சூழ்நிலையில் வந்தால் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா எந்த மூலைக்கு நம்ம போவோம், எங்கேருந்து நம்ம திருப்பி வருவோன்றது யாராலையும் கணிக்க முடியாத இடத்துல இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு பில்டிங் இருக்குது. அத்தனை பில்டிங் தான் 40-50 வீடு இருக்குது. எனக்கு இப்போயும் நடுக்கம் கொடுத்துருச்சு அந்த இது கிராஸ் ஆகணும். ஏன்னா மூமெண்ட் நமக்கு தெரியும், அப்படியே மெதுவாக போகிறது. இதுவரையும் நான் வந்ததில் சல்லு அப்படியே போதுரா, எனக்கு ஒரு மாதிரி அப்படியே பதட்டமாகிடுச்சு. அதனால தான் இந்த இடத்துல அப்படியே ஒட்டியாந்துட்டேன். சரி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே கண்டிப்பாக இந்த இடம் டேஞ்சர் தான் இங்கே. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்கிறதுனா, இந்த இடத்துல நம்ம ரிச்சுவல் பண்ண போகிறோம். இப்போ ரிச்சுவல் பண்ணும்போது நம்ம எந்த சைட்லேருந்து என்ன வேணால் நடக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்தாலும் பக்கத்துலேயே இருங்க. யாரும் தனி பிரித்து போயிட வேணாம். பிரிஞ்சு போனால் நம்ம எங்களுக்கு சர்வே பண்ணி வெளியே போகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அவசரப்பட வேணாம், முடிவு பண்ணிக்கலாம். முதல் இதை ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரிச்சுவல் பண்ணலாமா வேணாமான்னு ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி ஓகே. இந்த இடத்தோட டேஞ்சர் தெரிஞ்சு தான் வாசு நானும் பிளான் பண்ணோம். குறைஞ்சது நம்ம 4 பேர் இல்லை 5 பேராச்சும் போகணுன்ட்டு. ஆனால் கடைசி டயத்தில் அவனால் வர முடியாமல் போச்சுன்றது எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இப்போ இல்லாதது வந்து எங்களுக்கு ஒரு சைடு மைனஸாக இருந்தாலும் ஒரு சைடு உள்ளூர் திக்கு இருக்கு. என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஏன்னா 4 பேருமே கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். சரி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போமா? எனக்கு தெரிஞ்சு இங்கே பக்கத்தில் ஏதோ மாடு அவுத்துட்டு வந்து சுற்றுது போல். ஏதாவது வீட்டிலேருந்து அவுந்து வந்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வீடே கிடையாது. அது மாடு தானே, அது கன்ஃபார்மாக சொல்ல முடியும். மாடோ உடுக்கையோ ரெண்டும் கலந்த மாதிரி தெரியுது. அது மாடுன்னு சொல்ல முடியாது, எது வேணா இருக்கலாம். மாடு தான் எப்படி சவுண்டு கொடுக்காது கழுத்தில். ஆமாம் ஒரு நிமிஷம் லைட்டம் ஒரு நிமிஷம் எல்லாம் அமைதியாக இருங்க, ஏதாவது பேசி பார்ப்போம். நீங்கள் யாரு? ஹலோ நீ யாரு? கிட்ட வரலாமா? இருடா ஏய் ஓடாத அங்கே தான் நிற்கிது. ஏதாவது கேள்வி கேட்போம். டவுசிங் ராடு இல்லை, டவுசிங் ராடு பேக்கில் இருக்கு. டேஞ்சர் ஆகிருப்போம். இல்லை கேள்வி கேட்போனே. ஏன்டா இருடா டே இதை பிடிச்சி எதுக்கு கேள்வி கேட்க விட மாட்டேங்கிறான். இங்கே தான் நிற்கிது. எங்ககிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இங்கே நிற்கிது. பேச முடியுமா? நாங்கள் உங்கள் பக்கத்தில் வரலாமா? வருது என்ன அங்கிட்டு கிட்ட ஓடுறீங்க? போய் பார்த்தேன் எப்படி ஒரே டயத்தில் இங்கிட்ட மட்டும் ஒரு நிமிஷத்துல இங்க வந்துருச்சுடா. அது இல்லடா, இது வேற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் குட்டியா இருந்துச்சு. போட்டிங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொன்னாலும் அட்டன் டயத்தில் 2 உருவம் நாங்கள் இங்கே பார்த்துருந்தோம். நாங்கள் பக்கத்தில் வரலாமான்னு கேட்குறப்ப இது எங்களை விட்டு நகர்ந்து போயிடுச்சு. அது முன்னாடி இங்கிட்ட ஒரு சவுண்ட் அடிச்சுன்னு தெரியும் பார்த்தா இங்கிட்ட ஒரு உருவம் இருக்கு. ஒரு பொண்ணு தானே இங்கே சூசைட் பண்ணு இது பண்ணுச்சுன்னு சொன்னீங்க. பொண்ணு தானே, அதுக்கப்புறம் 2-3 உருவம். ஆமாம் 2-3 இருக்கலாம்டா. ஏன்னா இடையில வேற சூசைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி இருங்க, இல்லை ரொம்ப பதட்டமாக வேணாம்.
கூட பக்கத்துலேயே இருங்க. இவ்வளோ வந்து என்னடா ஒரு விஷயம் அடைச்சலாவே இல்லை, ஓப்பனாக தான் இருக்கு. ஆனால் ஏதோ என்னடா மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? கீழே அமைதியாக இருந்தது எதுவும் கிளப்பி விட்டோமா நம்ம? இப்போ ஒன்று கீழே இறங்குச்சு, நான் நல்லா பார்த்தேன். டேய் ஷுவர் நம்ம ஏதோ ட்ரிகர் பண்ணி விட்டோம்னு நினைக்கிறேன்டா எனக்கு தெரிஞ்சு. சவுண்டு பார்த்தியா வெங்கடேஷ்? அமைதியாக இருங்க. அது நம்மள்ட்ட பேச விரும்பல, நம்மளை ஏதோ சொல்ல விரும்புது. பேச வரும்போது சொல்ல வரும்போதுன்ற ஏன்டா வளர. ஆக்சுவலாக கைஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருக்கணும். நான் பார்த்தோன்னா லைட் ஆஃப் பண்ணேன், ஏன்னா நல்லா வெளிச்சத்துக்கு நல்லா தெரியுதுன்ட்டு. ரொம்ப நேரமாக இருந்துச்சு. நான் திரும்ப லைட் ஆன் பண்ணோன்னா நகர்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு காணா போயிடுச்சு. இங்கிட்ட ஒரு உருவம் டக்குன்னு அங்கிட்டு வருது. இங்கே 1 2 இல்லை, ஏகப்பட்டது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அத்தனை டயத்தில் எல்லா சைட்லேருந்து சவுண்ட் வருதுடா. சரி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் கேளுங்க. டவுஸ்க்கு நல்ல கொஸ்டின் கேட்போம். கொஸ்டின் கேட்டால் அதில் ஒன்றும் ஆகாது, நமக்கு தெரிய வரும். நான் சொல்கிறது கேளுங்க அப்பு. ஓகே கேளு. உனக்கு தெரியும் இல்லை, டவுஸ்க்கு நமக்கு ஆன்சர் வரும். சரி கேளு. எடுங்க. நீங்கள் சுற்றி யாராவது ஒரு ஆள் பார்த்துட்டே இருங்க. வேறு மாதிரி இங்கே நடந்துகிட்ருக்கு. 1 2 இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்குது. டவுசிங் நாடை பற்றி தெரியும், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி. இங்கே இருக்கிற ஆன்மா நீங்கள் ஆணா இல்லை பெண்ணா? ஆண்னா இப்படி போங்க, பெண்ணா இப்படி போங்க. உடனே ரெஸ்பான்ஸ். நகருதுரா. வேற மாதிரிடா வெங்கடேஷ். பெண் இது. பெண்ணுனா அப்போ அந்த பொண்ணு கொலை பண்ண பொண்ணு, செத்து போன பொண்ணு. இங்கிட்ட ஒரு ஆத்மா இருந்துச்சு, அது யாரு? அது ஆம்பளையா இருந்தா கேளு, பொம்பளையா இருந்தா இப்படி ஆண்ட்ரா வேற மாதிரிடா. பயங்கரமா ரெஸ்பான்ஸ் பண்ணுதா ரெண்டுமே. சத்தியமா செம்ம சீரியஸா ரெஸ்பான்ஸ் தருது. இந்த இடத்த நம்ம விட்டுறவே கூடாது. நல்லபடியா நம்ம ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட கம்யூனிகேஷன் பண்ண ட்ரை பண்ணி ஆகணும். வேற ஏதாவது கேட்குறா? வேற என்ன கேட்குறேன்? பதட்டத்தில் ஒன்றுமே தெரியலண்ணே. உங்களால் எங்களுக்கு எதுவும் ஆபத்து இருந்துச்சுன்னா இப்படி போங்க, இல்லை நீங்கள் எதுவும் எங்களை பண்ண மாட்டீங்க, எங்கள்கிட்ட பேசுவீங்கன்னா நீங்கள் இப்படி போகலாம். இந்த கொஸ்டினில் தான் இருக்குது நம்மளோட அடுத்த பதட்டமாக போதா இல்லை நார்மலாக போதான்றது. என்ன சொன்னேன்? இப்படி வந்தா இப்படி போனால் வந்து நம்மள்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு. டேய் என்னடா பதட்டத்தில் நானே மறந்துட்டேன். உண்மையுமே எல்லாருமே பதட்ட சொல்ல வந்துட்டோம். என்னன்னா அட்டன் பண்ணி பார்க்கலான்ற ஒரு தைரியமும் இருக்குது, அதே மாதிரி எங்களுக்குள்ள பயங்கரமாக படபடப்பும் ஏற்படுது ஆரம்பிக்குது. என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னே சீரியஸாக எங்களுக்கே தெரிய மாட்டேது. அடுத்த செகண்டே எங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரிய மாட்டேது. நான் தெளிவாக மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகே ரெடி. இப்படி வந்தால் எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இப்படி போனால் எங்களுக்கு ஆபத்து இருக்குது. எங்களுக்கு எதுவும் ஆபத்து கொடுப்பீங்களா? ரெஸ்பான்ஸே இல்லை. திருப்பி கேளு. முதல்ல அவங்கள நம்ம எதுவும் ட்ரிகர் பண்ணாங்கன்னா எதுவும் பண்ணாங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண வரலன்னு சொல்லி அதுக்கு உங்களை நாங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ண வரல. உங்களுக்கு எதனா உதவி எங்களால் முடிஞ்சிச்சுன்னா நாங்கள் பண்ண வரலாம், இல்லை உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்களுக்கு ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், எங்களை எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவோம். தயவு செய்து எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ரெடி? நீங்கள் இங்கே சாதாரணமாக இறந்தீங்களா இல்லை உங்களை கொண்டுட்டாங்களா? சாதாரணமாக இறந்தீங்கன்னா இப்படி, கொண்டுட்டாங்கன்னா இப்படி. சரி சொல்லுங்கள், எங்களுக்கு எதுவும் உங்களால் ஆபத்து சரி என்ன வளருது? சரி எங்களுக்கு எதுவும் உங்களால் ஆபத்து வருமா? சேஃபாக இருங்க. அவங்களுக்கு இன்னும் நம்ம மேலே நம்பிக்கை வரல. வந்துச்சுன்னா அவங்க இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்கள் உங்களை எதுவுமே பண்ண வரல, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. நீக்கல் நான் சொல்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேளேன். எனக்கு என்னமோ இப்போ தப்பாக படுது. இவங்க ஏதோ ஒரு சீரியஸாக ஒரு விஷயம் நடக்க போகுது. இன்டியூஷன் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. எங்கே போகிறா? எங்கடா நீ சவுண்டு போடாதரா. அப்படி சவுண்டு போடாதரா. எங்கே போகிறா? எங்கடா
இருங்க கொஞ்சம் க்ளோஸில் போவோம். இப்போ வந்து அது நம்ம ஏதோ பண்ணுவேன்னு சொல்லியிருக்கு. இப்போ கிட்ட நம்ம போக வேணாம். உங்களை வர வைக்கிறதுக்கு ஏதோ பண்ணுது. ஒரு நிமிஷம்டா. என்னன்னு வச்சுக்கேன், நம்மளும் இவ்வளோ தூரம் வந்து ஏதோ பண்ணுறோம், ஆனால் நம்மளை எதுவுமே அது டிஸ்டர்ப் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு குட் ஸ்பிரிட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இப்போ அது சொல்லிருச்சே ஆபத்து இருக்குன்ட்டு. 2 இதில் எது சொன்னிச்சுன்னு தெரியல. இப்போதைக்கு நம்மளால எதுவுமே முடிவு எடுக்க முடியாது. இப்போ நான் இப்போ கேட்குறேன். சரி ஒன் மோர் டைம் கேட்குறேன் உங்ககிட்ட. நீங்கள் எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னா எக்ஸ் மாதிரி போங்க. எங்களை ஏதாவது பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா இப்படி போங்க. ஓகேவா? எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்கள். உடுக்க அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுரா. பண்ண மாட்டேங்கன்னு வருது. பண்ண மாட்டேங்கன்னு தான் வருது. நான் என்ன சொல்கிறேன், அவங்கள்ட்ட நம்ம போய் பேசி பார்ப்போம். அது எந்த ஆத்மானு தெரியாமல் நீங்கள் எப்போ முடிவு பண்ணுவீங்க? இல்லைடா, இப்போ நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது இல்லைடா. அதான் அது எதுனே தெரியாமல் நீங்கள் எப்படி முடிவு பண்ணுவீங்க? 2 இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து ஒன்று பண்ணுவேன்னு சொல்லிச்சு, இப்போ வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லுது. இது எதை நம்ம நம்புறது? கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. அதுதான் நம்மளை பண்ண பார்க்குது. சப்போஸ் நம்ம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி வர வச்சு நம்ம எதுவும் பண்ணிருச்சு என்ன பண்ணுவீங்க? நான் வந்தப்போ இன்னும் எனக்கு ஒரு மாதிரி படம் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு என்னன்னா பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லைண்ணே, நம்பாத. ஆக்சுவலாக காய்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆத்மா யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. அது நம்பிக்கை வச்சிருச்சுன்னா ரொம்ப பாசமாக இருக்கும். அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணணும். உங்களுக்கே தெரியும், நிறையா அது சொன்னேன்னா திரும்ப கமாண்டு ஃபுல்லாக சாந்தி மட்ரஸ்னு வரும். அந்த பேர் நான் சொல்ல விரும்பல, ஆனால் சொல்லிட்டேன். இருங்க கேப்சர் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் கேப்சர் ஆகட்டும். இருண்ணே பக்கத்தில் போகாதீங்க. அது போட்டுனே நம்ம பக்கத்தில் போனால் அது போயிடும். போயிடுச்சு. அங்கிட்டு போகுது. வாங்க. பார்த்து செருப்போடு. அண்ணா இருண்ணே இங்கே வானே. ஐயோ, இவர் வேற எப்போ பார்த்தாலும் பயந்துட்டு போய் குட் ஸ்பிரிட்னு தெரிஞ்சவனே இவர் பாரு, இவர் பண்ணுற வேலையை. அண்ணா வானே, எதையுமே நம்பாதே. ஆத்மா சீக்கிரம் நம்ம இது பண்ணிடும். சரி, எனக்கு தெரிஞ்சு எப்பவுமே ஒரு மாதிரி பயமாக இருக்குங்க. ஆமாம், டைம் என்னன்னே தெரிலடா. அதை பார்த்தே அவனுன்ற மாதிரி ஒரு மாதிரி. அது குட் ஸ்பிரிட்னு நீ நம்பிட்டு இருக்க. எதுவுமே ஈஸியாக நம்ப முடியாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு, நம்ம ரிச்சுவலில் தெரிஞ்சிடும். ஏதோ ஒன்று பின்னாடி இருந்து வாரி விட்டுச்சு. கேள்றாங்க. நீ எனக்கு இல்லாமல் இன்னைக்கு லோகலை இது பண்ணுற ட்ரிகர் பண்ணி வர வைக்குது. வேணாம் சொன்னா கேளு. ஏன்டா அப்படி இது பண்ணுறீங்க? சரி இருங்க நம்ம அந்த ஆத்மா போய் பார்ப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. ஓடி வாங்க சீக்கிரம் வாடா. அங்கே ஏன் காணாமடா? சுற்றி ஆத்மா வருது. இது நம்மளுக்கு சுத்தரில் விடுதுன்னு நினைக்கிறேன்டா. இங்கே வந்து ஒரு ஆத்மா 2 ஆத்மா இருக்க மாதிரி அதில் நிறையா இருக்குது. உண்மையிலே நிறையா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியாது. சரி வாங்க. நடுவில் ஏதோ கம்பம் மாதிரி இருக்கு. சென்டருக்கு போ. அந்த ஆத்மா ஃபஸ்ட்டு பார்ப்போம். வாங்க. இங்க பாருங்க, இந்த இடமே எரிஞ்சிருக்கு. நாங்கள் அந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அந்த இடத்துல நின்றதை பார்த்துட்டு வர வழியில் அவனுக்கு அப்புக்குட்டிக்கு செருப்பு வர பிஞ்சிச்சுன்னு டிலே ஆகி வரவங்களாட்டியுமே இந்த இடத்துல இருந்ததை காணோம். சுற்றி வந்து பார்க்கலாட்டி இந்த சைடு எதுவுமே இல்லை. ஆனால் அது எங்களை சுத்த விடுதோன்ற டவுட்டு. என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் கேள்வி கேட்டப்போ நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னுச்சு. 2வது வாட்டி இல்லைன்னுச்சு. சிறிலன்னு சொன்ன மாதிரி ஒரு ஆத்மா நல்ல ஆத்மாவாக இருந்தாலுமே அதை நம்பி நம்ம போக முடியாது. ஏன்னா எது அந்த நல்ல ஆத்மான்றதை நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியாது. உங்களுக்கே தெரியும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் சேஃபாக வீடியோ எடுக்கிறது நல்லது. நீங்கள் அவசரப்பட்டு வேகமாக முன்னாடி போகாதீங்க தயவு செஞ்சு. இன்றைக்கி ஒரு நாள் வாசு இருந்தால் கூட பரவாயில்ல. அப்போது எனக்கு ஒரு ஐடியா வருது. இந்த இடத்துல நாங்கள் இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் இதை நாங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும். அந்த பிளாக் படத்தில் பார்த்த மாதிரி ஒரே மாதிரியாகவே இருக்குது எல்லா பில்டிங்கும். அதனால் நாங்கள் எங்கே இருக்கணும் எங்களுக்கே தெரியாத மாதிரி ஆகிடும். நான் சொல்கிறேன், இன்னும் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா இங்கேருந்து டிவைட் ஆகும். 2 டீமாக பிரிவோம். சரியா? சொல்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு இப்போ பிரியலான்ற. இல்லை, வேறு வழி இல்லை. இப்போ நமக்கு வந்து சிறிலனை சொன்ன மாதிரி ஒன்று குட் ஸ்பிரிட்னு சொல்கிறாரு. இவர் குட் ஸ்பிரிட் கிட்ட பேசி கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்கட்டும். நம்ம பேட் ஸ்பிரிட் கிட்ட பேசி பார்ப்போம். எது கம்யூனிகேஷன் பண்ணுதோ அதுகிட்ட நம்ம ஒன்றா சேர்ந்து அப்புறம் பிளான் பண்ணிக்குவோம். ஓகே? என்னண்ணே? ஓகேடா. அப்புக்குட்டி நீ ஓகே தானே? அவரோட இருந்து இல்லை. சப்போஸ் இதை பார்த்தாலுமே அவர் விட்டுட்டு போயிடாத. அவர் கூட ஏறி தனியாக எங்கிட்ட மட்டும் போயிடாது. ஓகேவா? என்ன பிளான்?
அது கரெக்டாக சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஏதோ தப்பாக தோணுது. இப்போ ஏதோ இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோன்ற மாதிரி ஒரு ஃபீலிங். இருங்க. ஏன்னா இப்போ நான் அந்த இடத்துல உங்களை நான் பார்க்குறப்போ ஏதோ கிராஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஒரே நிமிஷம், நான் அந்த இடத்த மட்டும் பார்த்துக்கலாம். வாங்க. இந்த இதுக்கு பின்னாடி, இந்த செடிக்கு பின்னாடி இந்த இடத்துக்கிட்ட தான் பார்த்த மாதிரி சைலண்டாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கு. அங்கே இருந்ததோட இங்கிட்டு வர இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குல்ல இடம். நாங்கள் கூட நிலா வெளிச்சம் இருந்துச்சு, கொஞ்சம் இது பண்ண மாதிரி இருக்குன்னா இந்த இடம் ரொம்ப பயங்கர இருட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கம்யூனிகேஷன் பண்ணால் ரெஸ்பான்ஸ் வரும்னு எனக்கு தோணுது. எனக்கு இவ்வளோ நாள் நான் வீடியோ போய் இது பண்ணியிருக்கேன், பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஏதோ தோணுது பயங்கரமாக இருக்கும். சரி, இங்கேருந்து நாங்கள் பிரிகிறோம். சரி, ஆனால் அந்த பேக்கில் ட்ரைபேட் ஒன்று இருக்கும் பாருங்கள். எது நடந்தாலும் சேஃபாக இருங்கண்ணே. ப்ரௌசிங் நம்ம தேவையில்லை. நான் வச்சிரு, உள்ளே வச்சிரு. அதில் வைக்க முடியாது. இதை பிடிச்சிக்கோ. அப்புக்குட்டி, எதனாலும் ஓடாமல் தயவு செஞ்சு சத்தம் போட்டால் கூட நாங்கள் வந்துடுறோம். அங்கேயும் நின்று, கண்ணை மூடிட்டு நின்று. அவரை விட்டு மட்டும் தனியாக மட்டும் போயிடாது, ஓகேவா? அப்புக்குட்டி டீ கடையில் குளிர்து ஜாலியாக இருக்குன்னா இப்போ வேர்த்து பூத்துவா. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்களே, ஏன் பயப்படுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, இவங்க ஏன் கூப்பிட்டு போகிறீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டுது அது எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு. இந்த இடத்த இருந்து சர்வே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று சிம்பிளாக சொல்லவா, நீங்கள் உங்கள் ஊருக்குள்ளே இருப்பீங்க, உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க, எங்கே வேணாலும் தருவீங்க, சுற்றுவோம். அப்போ நம்ம சொந்த ஊருக்கு நம்ம சுத்தமாக நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போய் அந்த புதுசாக ஒரு இடத்துக்குள்ள என்ட்ரு ஆகும்போது நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் சர்வே பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த ஃபீலிங்கு, அந்த பயம், எதனால நாங்கள் கத்துறோம், ஏன் இப்படி பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணா வா போகலாம் அப்படின்னு நான் பாதியிலே கூப்பிட்டு போகிறோன்றது உங்களுக்கு அப்போ தான் புரியும். என்ன ரொம்ப பயமாக இருக்குன்னா வாசனை இல்லை. அதுதான் எனக்கு இன்னும் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போனப்போ நான் ரொம்ப பயந்தப்போ அவர் தான் வந்து உன்னோட பார்த்துக்கலான்னு என்னை தைரியமாக என்னை கூப்பிட்டு வந்தார். ஆஃப் பண்ணியிருப்பேன் ஒரு நிமிஷம். ஆமாம், அங்கே தான் உங்களுக்கு ரோட்டில் லைட்டு கிட்ட ஆன் பண்ணிடுறாங்கடா. இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் அந்த கேமரா எடுக்கிறதுக்காக லைட்டை ஆஃப் பண்ணல, ஃபோன் எடுக்கிறதுக்காக ஒரு கார் வந்துச்சு. ஆனால் இந்த சைடு கார் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா வழியே கிடையாது. ரிவல்ஸ் வந்துச்சு. ரிவல்ஸ் வரணும், தப்பாக வந்துட்டு மலைய போகிறாங்கன்னு பார்த்தா அங்கேயே ஆஃப் பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் இல்லீகலாக பண்ணுறவங்களா என்னன்னு வேறு தெரியல. நாங்கள் வேறு 4 பேர் தான் இருக்கோம். அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ரேப் பண்ணி தான் கொண்டு வராங்க. ஆமாம், சப்போஸ் ஏதாவது இல்லீகலாக பண்ணனால ரொம்ப மாற்றக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா இல்லை கிளம்பலாமா? அந்த காரில் ஏதாவது லேடிஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்கன்னா வேறு ஏதோ விஷயமா மணி இந்த நேரத்துக்கு. ஆமாம், டைம் பார்த்தீங்கன்னா 2 கொஞ்சம் பாருங்கள். போய் கேட்கலாமா? இல்லைண்ணா அந்த காரில் எடுக்க வேணாம்ப்பா, எடுக்கலாம் வேணாம். அவங்க பாட்டி வந்து கேமரா அப்படிக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்படியே ஏதாவது பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரணும். ஆனால் இங்கே யாரும் வரல பார்த்தீங்களா, தாண்டி அங்கே போய் நிற்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப மோசமான இடம், எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க. கைஸ், இந்த இடத்துல எங்களால் ரிச்சுவல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்க இருக்காங்க, அவங்க யார் என்னன்னு வேறு தெரியலை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க போயிட்டாங்கன்னா நம்ம போகலாம், இல்லைன்னா நம்ம கிளம்பிடலாம். வேறு வழியே இல்லை. நான் எதுக்கும் நைட் விஷன் ஆஃப் பண்ணாமலே வச்சுருக்கேன். கரெக்டாக வீடியோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, எடுத்து விட்டாங்க. பார்த்துவாங்க. And yes, follow the description. ரன்னா சாஃப்ட்வேர் முற்றிலும் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. கண்டிஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். 100% அக்யூரேட்டான சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும்.
பேகுக்குள்ள இருந்து பொருள் எடுத்து டொம்முன்னு குத்தி இருப்பான். சரக்குலயோ எதுலயோ இருக்காங்கடா, ட்ரக்ஸ்ல இருக்காங்க கண்டிப்பா. நல்லா தெரிஞ்சிச்சு எனக்கு. எப்பயுமே நார்மலா வருவாங்க, பேசுவோம், போவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா எடுக்காதீங்க தம்பி இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வச்சுன்னா தடங்கள் இந்த மாதிரி கை வைக்கிறது, இந்த மாதிரி பொருளை போடுங்க நினைக்கிறதுலாம் நடந்ததே கிடையாது எனக்கு. அதான் சம்பவம்.